அனைவருக்கும் வணக்கம். நல்லெண்ணங்கள் நிறைவேற பிரபஞ்சம் வழிகாட்டும். இந்த வீடியோவில் லக்னத்தில் சனி இருப்பவர்களோட சுபாவம் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பலன் சனி பகவானின் நட்சத்திரங்களான பூசம், அனுஷம், உத்திரட்டாதிக்கும் பொருந்தும். அதற்கு முன்னாடி சனி பகவான் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்ப்போம். சனி பகவான் ஒரு நீதிமான். அவர் ஜாதகருடைய ஜீவனக்காரகன், ஆயுட்காரகன், கர்மக்காரகன்னு சொல்லலாம். சனி பகவான் சிவபெருமானை நினைத்து கடும் தவம் இருந்து சனீஸ்வரர் என்ற பட்டம் பெற்று அவரவர் செய்யக்கூடிய செயலுக்கேற்ப வெகுமதியும் தண்டனையும் கொடுக்கும் பொறுப்பேற்றார். சனி பகவான் சூரிய தேவனுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்த மகன். சாயாதேவிங்கிறவங்க யார் அப்படின்னா சூரிய தேவனுடைய மனைவி சந்தியாதேவியின் நிழல். சூரிய பகவானுடைய வெப்பம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருந்துச்சு. இந்த வெப்பத்தை தாங்க முடியாத சூரிய பகவானுடைய மனைவி சந்தியாதேவி தவம் செஞ்சு வலிமை பெறணும்னு முடிவு செஞ்சாங்க. இந்த முடிவை சூரிய பகவான் கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு பயப்பட்டு சந்தியாதேவி தன்னுடைய நிழலுக்கு தன்னோட உருவமே கொடுத்து சாயாதேவின்னு பெயரிட்டு தான் தவம் செஞ்சுட்டு வர வரைக்கும் தன்னோட இடத்துல இருந்து சூரிய பகவானையும் அவங்களோட குழந்தைகளையும் பார்த்துக்க சொல்லி கட்டளையிடுறாங்க. சந்தியாதேவியோட கட்டளைக்கு ஏற்ப முழு மனதோட சூரிய பகவானையும் அவங்களோட குழந்தைகளையும் அக்கறையோட சாயாதேவியை பார்த்துட்டு வராங்க. அவர்களோட அன்பின் வெளிப்பாடா பிறந்தவர் சனி பகவான். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். லக்னத்தில் சனி இருப்பவர்களோட குணம் எப்படி இருக்குன்னா நேர்மையும் உழைப்புக்கு உறைவிடமாக இருப்பாங்க. இந்த லக்னக்காரர்கள் தன்னிடம் இருக்கக்கூடிய சிறப்பான குணத்தை அறியாமல் அன்பையும் மரியாதையும் பிறரிடமிருந்து எதிர்பார்த்து வெறுப்பையும் துரோகத்தையும் மேற்கொள்ளக்கூடிய சூழல் உருவாக்கி கொள்கிறார்கள். இந்த பலன் சனி பகவானின் நட்சத்திரங்களான பூசம், அனுஷம், உத்திரட்டாதிக்கும் பொருந்தும். உங்களோட வாழ்க்கையில் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் தான் உங்களுக்கு துணை நிற்கும். நீங்கள் வேண்டியது தாமதமானாலும் தகுந்த நேரத்தில் அது கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. நீங்கள் எளிமையான வாழ்க்கையும் மற்றவர்களை உதாசீனப்படுத்தாத குணமும் நேர்மையும் கொண்டிருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் தடைகள் இருந்தாலும் தகுந்த நேரத்தில் முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். நீங்கள் அதிகம் அன்புக்கு இயங்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நரம்பு மற்றும் கால் சார்ந்த விஷயங்களில் அக்கறை செலுத்துவது நல்லது. அடுத்து முக்கியமாக உங்களுக்கு எந்த தொழில் அமையும், எந்த தொழில் செய்வீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஈயம் முலாம் பூசுதல், மெழுகுவத்தி, அரக்கு, எருமை, பசு வியாபாரம் செய்கிறது, தோட்ட வேலை, ஆராய்ச்சி, துறவி, கஷ்ட ஜீவனங்கள், கட்டிட கான்ட்ராக்ட் அல்லது கட்டிடம் சார்ந்த வேலைகள், எண்ணெய் வியாபாரம், நாருரித்தல், சாக்கு வியாபாரம், தரிசு நிலம் வாங்கல் விற்றல், ஜெயிலர், நிலக்கரை வியாபாரம், சுயவேலை, ஆராய்ச்சி, சவக்குழி தோண்டுதல், இரும்பு, பழைய பொருட்களை புது பொருட்களாக மாற்றக்கூடிய தொழில்கள், துப்புரவு பணியாளர், தோட்டம், கூலி வேலை, காலணிகள் தைக்கும் வேலை, சுரங்கத் தொழில், பழுதுபார்க்கும் வேலை, அடிமை தொழில், கூலி வேலை, கடுகு, எள், உளுந்து போன்ற பொருட்களை விற்பனை செய்தல், நவதானியம், பெயிண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள் உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குது. நினைவுப் பொருட்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. உழைப்பு, நேர்மைக்கு உருவம் கொடுக்கறதே நீங்கள் தான். நீங்கள் சரியான உணவு முறையும் வாழ்க்கை முறையும் பின்பற்றணும். எளிமையும் உங்கள் உழைப்பில் மட்டும் முழு நம்பிக்கையும் போட்டு முயற்சி செய்யும்போது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைவீங்க. கர்மக்காரகனான சனி பகவானை லக்னமாக கொண்டவர்களும் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் மற்றவர்களோட வாழ்க்கை முறையையும் உருவத்தையும் கேளிக்கை செய்யாமல் இருப்பது நல்லது. ஒருவர் வாழ்க்கையோட விதியை கூட நல்ல கர்மாக்களால் நம்ம மாற்றி அமைக்க முடியும். இங்கே கர்மா அப்படிங்கிறது என்னென்னா செயல் இல்லை வினை அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஆஞ்சநேயர், சாயாதேவி அல்லது காவல் தெய்வங்களான கருப்பராயன், ஐயனார், அன்னமார் அல்லது கூரை இல்லாத தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள்.